ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து சப்புன்னு வந்துடும், வராது, நல்லா பொங்கி வராதுன்னு சொல்லி நிறைய பேர். சில பேர் வந்து தோசை தான் வரும், இட்லி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு தோசையை பார்த்துடலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஹோட்டலில் எப்படியோ அந்த மாதிரி தாங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்க்கலாம், குஷ்பு இட்லி. நிறைய பேருக்கு வந்து குஷ்பு இட்லி மெத்தடில் போட்டால் தான் குஷ்பு இட்லி வரும். பட் ஆனால் இதெல்லாம் அப்படிலாம் தேவை கிடையாதுங்க. சாதாவே போட்டாவே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நான் வந்து 2 நாளுக்கு அப்புறமா வந்து இட்லி போட்டேங்க. அதே பார்த்தீங்க, இந்த இட்லி வந்து சாஃப்டான இட்லி போட்டு பார்த்தேன், அதுவும் நல்லா வந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் உளுந்துக்கு மொத்தமாக வந்து 1 கிளாஸ் வந்து புழுங்கலரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 3 கிளாஸ் வந்து இட்லி ரைஸ். மொத்தமாக வந்து 5 கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் சேமு. உங்களுக்கு டைரெக்டாகவே காமிச்சிடுறேன் நான். நான் வந்து ரேஷனில் புழுங்கலரிசியும், ரேஷனில் பச்சரிசியும், வெளியில் வாங்கினேன் ஒரு 3 இட்லி ரைஸ் வாங்கினேன். நல்லா ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டேன். அதேமாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்புறமா வந்து ஒரு 5 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டேன். அரைச்சது இந்த மெத்தடில் கொஞ்சமாக கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இட்லிக்கு சேம் நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதே மெத்தடு தான். நான் அரைச்சி வச்சுட்டு அப்புறமா வந்து உப்பு நான் உடனே போட்டுருவாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் நான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் இட்லி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.